தேசபந்து பொலிஸ்பதி துரையின் இவத்கிரீமே யோஜனாவ ஏப்ரல் 8 ஹோ நமைய பார்லிமெண்ட் என்பதாக இன்றைய பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றது காணலாம். பாராளுமன்றத்தின் ஊடாக தேசபந்து நீக்கம் ஏப்ரல் 8 அல்லது 9ஆம் தேதி முடிவு என்கிறார் நலிந்த என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்கும் யோசனை ஏப்ரல் 8 அல்லது 9ஆம் தேதி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும். தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்குவதற்கான யோசனை எந்த வகையிலும் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறாக அமையாது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதிச தெரிவித்திருக்கின்றார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயங்களை குறிப்பிடுகிறார். தேசபந்து தென்னக்கோன் போலீஸ் மா அதிபராக பணியாற்றுவதற்கு நீதிமன்றத்தால் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 2022ஆம் ஆண்டு 5ஆம் இலக்க அதிகாரிகளை பதவி நீக்கும் சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய சட்ட அதிபர் மற்றும் போலீஸ் மா அதிபரை பதவி நீக்கும் வழிமுறைகளையே அரசாங்கம் பின்பற்றுகிறது. அதற்கமையவே போலீஸ் மா அதிபரை பதவி நீக்குவதற்கான யோசனையும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கமைய 75க்கும் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திடப்பட்டு சபாநாயகரிடம் யோசனை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதற்கமைய 115 பாராளுமன்ற உறுப்பினர்களால் கையெழுத்திடப்பட்ட யோசனை சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக இந்த யோசனை பாராளுமன்ற ஒழுங்கு பத்திரத்தில் உள்வாங்கப்படும். அதனை அடுத்து 5 நாட்களின் பின்னர் பாராளுமன்ற நிகழ்ச்சிகளுக்கு உள்வாங்கப்படும். அதற்கமைய அடுத்த பாராளுமன்ற அமர்வு இடம்பெறவுள்ள நாளை அண்மித்த நாளில், அதாவது ஏப்ரல் 8 அல்லது 9ஆம் தேதிகளில் தேசபந்து தென்னக்கோன் பதவி நீக்கும் யோசனை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும். பாராளுமன்ற அமர்வுக்கு வருகை தராத உறுப்பினர்களும் உள்ளடங்கலாக 113 பேரது ஆதரவோடு இந்த யோசனை நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த வகையில் 113 வாக்குகளை பெற்றுக்கொள்வது அரசாங்கத்துக்கு எந்த வகையிலும் சிக்கலாகாது. எனவே இதனை ஏப்ரல் 8 அல்லது 9ஆம் தேதிகளில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியும். இவ்வாறு இந்த யோசனை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து 3 அடங்கிய ஒழுக்காற்று விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்படும். பிரதம நீதியரசரால் நியமிக்கப்படும் நீதியரசர் ஒருவரின் தலைமையின் கீழ் போலீஸ் ஆணைக்குழுவின் தலைவர், பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோர் இணக்கப்பாடுடன் நியமிக்கப்படும் நிர்வாக அறிவுடைய அதிகாரியாக நியமிக்கப்படுவார்கள். இந்த விசாரணை குழுவில் சமர்ப்பிக்கப்படும் அறிக்கை சபாநாயகரும் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் பதவி நீக்கும் யோசனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து 113 அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்பினர்களின் ஆதரவோடு அதனை நிறைவேற்ற முடியும். இந்த நடைமுறையை அரசாங்கம் பின்பற்றி வருகிறது. பாராளுமன்றத்தின் நடைமுறை எந்த வகையிலும் நீதிமன்ற செயற்பாடுகளுக்கு இடையூறாக அமையாது என்பதாக நேற்று தினம் அமைச்சர் நலிந்த ஜாயதிச அவர்கள் தெரிவித்த கருத்து இன்றைய பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இருப்பதை காணலாம்.